மனசு எந்த நிலையில இருந்தாலும் இசை ஏற்பாட்டில் இருக்கிறத மறுமலர்ச்சி ஏற்படுறது இது எப்படி? இசை என்ன வெறும் இசைன்னு பார்க்காம ஒரு சத்தங்களுடைய விளையாட்டு. எப்போ இந்த சத்தங்கள் நாம் ஒரு அழகான ஒரு இதில் இணைஞ்சி நாம் வெளியே விடுறோமோ இதுக்கு நாம் இசைன்னு சொல்லிக்கிறோம். இது பல விதமாக வரலாம், சாஸ்திரோத்தமாக வரலாம், இல்லை சும்மாவே ஒரு ஆனந்தத்தினாலே ஒரு மனிதனுக்கு ஒரு பாட்டுனாலே வரலாம். நீங்கள் சும்மா போய் காட்டில் உட்காந்திங்கன்னா காட்டுன்னா ரொம்ப அமைதியை நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, நைட்டு முழுக்கமாக ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, தவளை நடத்துகிறாங்க, பூச்சி நடக்குது, இன்னொன்று நடக்குது. அந்த பூச்சிலையும் ஒரு செட்டு பூச்சி நிறுத்தாங்கன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா நின்றுடுச்சுன்னா இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இசைன்றது பல விதமாக நடக்குது. ரொம்ப எளிமையான சூழ்நிலை 4 பேர் நடந்திருக்கிறாங்க, அதே கவனித்து பார்த்தா அதுலேயும் ஒன்று இருக்குது. எதுக்கு ஒரு மனிதனுக்கு இது இவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னா இது பல நிலையில் நாம் பார்க்க முடியும். ரொம்ப ஆழமான விஞ்ஞான நிலையில் பார்க்கணுன்னா படைத்தல்ன்றதே எது அசைவில்லாமல் இருந்ததோ அது அசைவுக்கு வந்தப்போ ஒரு அதிர்வாக தான் ஆரம்பிச்சு. இப்போது நவீன விஞ்ஞானத்தில் பூரா பிரபஞ்சமே அதிர்வுகளை ஒரு சங்கமம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு நான் சொல்லிக்கிறேனோ இது ஒரு விதமான அதிர்வு தான். இது ஒரு இனிப்பான அதிர்வை நாம் பண்ணிக்க முடியும், இல்லை ஒரு அசிங்கமான அதிர்வை பண்ணிக்க முடியும். இவ்வளோதான் மனிதன். இனிப்பான அதிர்வை பண்ண அழகான மனிதனை வாழ்வான். தரமாறான ஒரு அதிர்வா பண்ணால் எல்லாமே பதற்றோம், எல்லாமே பிரச்சனை.